வெல்கம் டு ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓமன் போகிறதுக்கு வந்து மெடிக்கல் சென்டர் வந்து தெரியாது எங்கே ஏது அப்படின்ட்டு. இப்போ வந்து காம்கா மெடிக்கல் போகிறதுக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காம்கா மெடிக்கல் வந்து என் ஃப்ரெண்டு வந்து போகிறதுக்காக வந்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் பாருங்கள் பக்கத்தில் இவர் தான் ஃப்ரெண்டு இவர். ஸோ இவர் வந்து நம்ம காம்கா மெடிக்கல் போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவரு கூட நம்ம கூட துணைக்கு வந்தோம். இப்போ இந்த காம்கா மெடிக்கல் போகிற அந்த சென்ட்ரு பேர் சொல்கிற மாதிரிங்க. அந்த சென்ட்ரு அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஓகேங்களா. மெடிக்கல் சென்ட்ரு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எழுத்து குல்சன் மெடிக்கல் சென்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா சவுதிக்கு சரி, ஓமனுக்கு சரி, குவைத்துக்கு சரி, எங்கெல்லாம் வந்து நீங்கள் காம்கா மெடிக்கல் போட வரீங்களோ ஸோ நீங்கள் போடுற அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்து உங்கள் குல்சன் மெடிக்கல் சென்ட்ரு நீங்கள் போடணும் அப்படின்னா நான் சொல்கிற அந்த யூடியூப் சேனல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் பக்கத்தாலே தான் இருக்குது. சும்மா ஒரு வாக் டூர் தான் இருக்குது. ஒரு 3 மினிட்ஸில் நம்ம நடந்தே வந்துடலாம். இதுதான் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை வீதிங்க இதெல்லாம் சரிங்களா. ஸோ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா குல்சன் மெடிக்கல் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ப்ளஸான்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அதை பார்த்துக்குங்க. பக்கத்தில் வந்து பீட்ஸா எடுத்துக்கலாம் இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்சன் மெடிக்கலுக்கு உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸே தான் சரிங்களா. ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.